ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்றைக்கி நான் உங்கள் கூட 2 ரெமிடி ஷேர் பண்ண போகிறேன். இது ரெண்டுமே நம்மளோட ஹேர் திக்னஸை அதிகமாக்கிறதுக்கு. ரொம்ப நாளாக நிறைய விஷயம் ட்ரை பண்ணி ஒரு சிலருக்கு ஹேர் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் இந்த 2 ரெமிடி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மெயினாக பார்த்திங்கன்னா பப்பாளி இலையில தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த பப்பாளி இலையில் இருக்கிற ஒரு மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக ஹேர் தின்னிங், பால்னஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்க்குலாம் இருக்கிற ப்ராடக்ட்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு, அப்புறம் ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்லாம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லையும் இந்த பப்பாயா எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணுவாங்க. பப்பாயா எக்ஸ்ட்ராக்டில் இருக்க ஒரு மருத்துவத்தன்மை இது எல்லா ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணும். முக்கியமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முடியோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கான தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கேல்பில் இருக்க எக்ஸஸ் ஆயில், டர்ட் அதெல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கும் இந்த பப்பாளி இலை நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 4 பப்பாளி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷான இலையை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ரெமெடி பண்ணுறதுக்கு 2 இலை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரெமெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு 250 ml அளவுக்கு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை சேர்த்துட்டு லைட்டாக ஹீட் ஆகிறப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பப்பாளி இலையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொதிக்கிறப்ப அந்த சாறு கரெக்டாக இறங்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஹேருக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸ்கேல்ப்புக்கு தேவையான நிறைய சத்து இது கொடுக்கும். முடியோட வேரெல்லாம் பார்த்திங்கன்னா வீக்காக இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். நிறைய நம்ம முடிக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தும் பெனிஃபிட்டும் இந்த இஞ்சியில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க இந்த இஞ்சை பார்த்திங்கன்னா குட்டி பீஸாக கட் பண்ணி நான் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு தடவை நான் கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்க கொதிக்க இந்த இலையோட சாரும் இஞ்சியோட சாரும் இந்த தண்ணியில் இறங்கும். ஒரு ஹேர் டானிக்காக நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். நல்லா இதை கொதிக்க விடுங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க கொதிக்க தண்ணியோட கலர் நல்லா மாறி வரும். இதை பார்த்திங்கன்னா இந்த இலையை டைரெக்டாக அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை எடுத்துக்கிட்டு இஞ்சையும் அதே மாதிரி தனியாக அரைச்சி அந்த ஜூஸையும் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் நல்லா ஆற வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறமா இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். நான் ஃபில்டர் எதுவும் யூஸ் பண்ணலை, அப்படியே தான் ஃபில்டர் பண்ண போகிறேன். ஒரு கிளாஸ் பவுலில் இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான், ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா உங்களோட முடியோட ரூட்ஸில் படுற மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஹேர் டானிக்லாம் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறப்ப ஈவனாக எல்லா இடத்துலையும் அது போய் சேரும். அங்கங்கே கொஞ்சம் பட்டு படாமலாம் இருக்காது. அப்படி இல்லைனா காட்டன் பால் யூஸ் பண்ணி கூட இந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு உங்கள் முடியோட ரூட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரூட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் ஹேர்லேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தலை கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஷவர் கேப்போ இல்லை ஒரு கவரோ போட்டு நல்லா தலையை கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் மைல்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் இதை ஃபாலோ பண்ணலாம். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். அடுத்த ரெமெடி பண்ணுறதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதுவே நமக்கு தாராளமாக போதும். கொஞ்சமாக தான் நம்ம ஹேர் மாஸ்க் பண்ண போகிறோம். கண்டிப்பாக சின்ன வெங்காயமாக யூஸ் பண்ணுங்கள். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கு. இந்த சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. அடுத்து இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு முடியோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா டைட்டன் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக முடி அடர்த்தி இல்லாமல் இருக்கிற பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணும். நம்மளோட ஸ்கேல்பில் புது முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி அதிக அளவில் புதுசாக நம்ம ஸ்கேல்பில் வளர்கிறப்ப ஹேரோட அடர்த்தி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும்.
அடுத்து நம்மளோட ஸ்கேல்பில் ஆல்ரெடி இருக்க முடியையும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி அவ்வளோ சீக்கிரம் கொட்ட விடாது. நம்மளோட முடியோட அடர்த்தியை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நமக்கு தேவையான பொருள் கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய். செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லது. நான் வந்து கோல்டு ப்ரெஸ்டு கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆயிலையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த கேஸ்டர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. மெயினாக இது நம்மளோட முடியை நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஹேர் டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் பிரேக்கேஜ், ஸ்பிளிட்டன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு முடி ரொம்ப வறட்சியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு கேஸ்டர் ஆயில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பப்பாளி இலையை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டிங்கன்னா சரியாக அரைப்படாது, அதுக்காக தான். அடுத்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் விடாதீங்க. தண்ணி விடாமல் அரைச்சாதான் பியூரான ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த பப்பாளி இலையோட ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கும் எவ்வளோ விஷயம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வரப்போ. இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து கேஸ்டர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஹேர் மாஸ்க் வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணுறப்ப ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும். அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது. இது வந்து ஹேர் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரெமெடி அப்படின்றப்ப கேஸ்டர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுவுமே ஹேர் திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி தலையில் வந்து ஆயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஹேர் வந்து ட்ரையாக இருக்கப்போ அப்ளை பண்ணாதீங்க. லைட்டாக ஆயில் வச்சுட்டு ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஒரு 2 to 3 minutes. அதுக்கப்புறமா இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக முடியோட ரூட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அந்த முடியோட வேர்லலாம் இந்த ஜூஸ் போய் இறங்குறப்ப நிறைய ஹேர் க்ரோத்தை வந்து அது ப்ரொமோட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்பில் புது முடி வளர்கிறதுக்கான தன்மையை வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும். ஸோ முடியோட ரூட்ஸில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஷவர் கேப்போ இல்லை ஒரு பாலித்தீன் கவரோ போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 30 minutes விட்டுட்டு பிளெயின் வாட்டரில் ஃபஸ்ட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்க இந்த 2 ரெமெடியுமே நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரே டைமில் 2த்தையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ரெமெடி வந்து நீங்கள் ஒரு ஹேர் வாஷ்க்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு ரெமெடியுமே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப தான் பெனிஃபிட் நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டராக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெமெடிஸ் வந்து ஹேர் திக்னஸ்க்காக நான் அப்லோட் பண்ணுறேன். Thanks for watching my video.